ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசின்னு சொல்லும்போது இதோட அதிபதி குரு பகவான். குரு பகவானை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். சுவாரஸ்யமான விஷயம், இன்டெப்தான விஷயம்லாம் பேசியிருக்கோம். பட் மூல நூட்கள்ல ஒன்று சொல்றாங்க, தனுசு ராசியும் செவ்வாயின் ஆதிக்கமும் சொல்றாங்க. ஒருத்தர் மிகப்பெரிய வெற்றியை தொடரணும், ஒரு உச்சத்தை அடையணும் அப்படின்னா செவ்வாயின் ஆதிக்கம் தேவை. அது நிறைய ஜோதிட ரீதியாகவே மறைக்கப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்களும் அதை சொல்லுங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கம், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சரியான ஒரு அற்புதமான கேள்வி கேட்டீங்க. பெரும்பாலும் நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் டெலிவிஷன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லோரையும் சொல்ல முடியாது, நல்ல கருத்துக்களை நல்ல படைப்புகளை வெளியிடக்கூடிய பல பேர் இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி மக்களுக்கு எந்த அளவுக்கு சரியான கருத்து சரியான நேரத்தில் போய் சேருகிறது, அது எவ்வளவு உபயோகமா இருக்கு அதான் பார்க்கணும். எந்த இண்டஸ்ட்ரியிலுமே அரசியல் இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும், ஜோதிடத்துறையிலும் இருக்கு. ஆக பிரச்சனை என்னன்னா, நம்ம மக்கள் ஜோதிடர்களை எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? தெய்வத்திற்கு அடுத்தபடியா பார்க்கறாங்க. என்னால சாமியை பார்க்க முடியல, நான் உன்னைய பார்க்கிறேன் சாமியா, என் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு மடிப்பிச்சை ஏந்தி வரக்கூடிய நம் மக்கள் நம்பிக்கையின் பால் வருகிறார். அப்போ ஒண்ணு, எனக்கு உண்மை தெரிஞ்சா நான் சொல்லணும், தெரியலையா விலகி நிக்கணும். வாழ்க்கையில உங்களை சாமி மாதிரி பாக்குறாங்க, தம் பர்சனல் விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றாங்க. பெற்ற தாய் கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை, சகோதரர்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை, கட்டுன பொண்டாட்டி கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை, ஒரு டாக்டர் கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ப உங்களை எங்க வச்சிருக்காங்க? உங்களை யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு உங்களை நம்பி வராங்க. அவர்களுக்கு நீதி கொடுக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில ஜோதிடத்துல நுணுக்கங்களை பத்தி பேசணும். அலசி ஆராய்ஞ்சு உள்ள இன்டெப்தா போய் கடல்ல முத்து எடுத்துட்டு வரா மாதிரி மக்களுக்கு புரியக்கூடிய வகையில, ஜோதிடத்துடைய புரிதல் பல பேருக்கு இல்லை, அதை புரியக்கூடிய வகையில பேசணும். அந்த தலைப்பு தான் இது. கண்டிப்பா. குரு பகவானுடைய தனுசு ராசிக்கும் செவ்வாய்க்குமான தொடர்பு. எப்பவும் தனுசு ராசினா குரு ராசிநாதனை பத்தி பேசுது, ஆனா செவ்வாயுடைய பங்கு என்ன? தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில செவ்வாயினுடைய ஆதிக்கம் என்ன, பங்கு என்ன? அது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி செவ்வாய் தனுசு ராசிக்கு பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியத்திற்கும் விரயஸ்தானம் 12ற்கும் அதிபதி. ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு சுக்கிரன் எப்படியோ, தனுசுக்கு செவ்வாய் எப்படி. மிதுனத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன், 12ஆம் அதிபதி சுக்கிரன், அதே மாதிரி தனுசுக்கு செவ்வாய். அப்ப மிதுனத்தை எடுக்கும் போது சுக்கிரனை விட முடியாது, தனுசை எடுக்கும் போது செவ்வாயை விட முடியாது. பூர்வ புண்ணியமும் இருக்கு, விரயமும் இருக்கு. பூர்வ புண்ணியாதிபதி விரையாதிபதியா வர முடியுமா? வருது. செவ்வாயே ஒரு நுட்பமான கிரகம் தான், புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம் தான் செவ்வாயே. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஆனா அதுல சில நுணுக்கங்கள், வெளிப்படையாக பேசும் தன்மையை செவ்வாய் தருகிறார். இப்ப செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறார், 1ஆம் இடத்துல இருக்கார். அந்த போர் குணம் அதிகமாக இருக்கிறது. தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கும்போது பிடிவாதமும் போர் குணமும் அதிகமாக இருக்கிறது. 2ஆம் இடம் மகரம், கேட்கவே வேணாம், உச்சம் பெறுகிறார். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச வைக்கிறார் தனுசு ராசியை. அப்ப வாழ்க்கையில தோல்விய பின்னாடி இருந்து தள்ளி கொடுக்கிறார். பணத்தை வரவழைச்சாலும் வாயினால் கெடும், நுணலும் தன் வாயினால் கெடுங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஒரே ஒரு வார்த்தையில பேர் அழிச்சிடுறார். உபஜயஸ்தானம் கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால நண்பர்களுடைய பாதிப்புகள் வருது. 4ஆம் இடம் மீனராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினால பணம், பொருள், பேர், புகழ், ஞானம், கல்வி அபரிவிதமாக சேர்கிறது. 5ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று வரும் பொழுது இவர்களை வெல்ல ஒருத்தன் பிறந்துதான் வரணும். 6ஆம் இட ரிஷப செவ்வாய் தனுசு ராசிக்கு பெரிய யோகங்களை கொடுத்து அதை அனுபவிக்க முடியாத பாக்கியை கொடுக்கிறது. 7ஆம் இடம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினால குடும்பத்துல சேர்ந்தே இருப்போம், பிரியவும் மாட்டோம், ஒன்னா அன்பாவும் இருக்க மாட்டோம், அப்படிப்பட்ட நிலையை தருகிறது. 8ஆம் இடத்தில் வரக்கூடிய செவ்வாயினால விபரீத ராஜயோகங்களை
தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் தருகிறார். 8ல் திக்பலம் பெற்று அடிச்சு துவம்சம் பண்ணுவார். இதுதான் இந்த நுணுக்கம். தனுசு ராசிக்கு 8ல செவ்வாய் இருக்கு, 5ஆம் அதிபதி 8ல நீச்சமாயிட்டாரே, ஐயோ ஆயுள் போயிடுமா? மிகப்பெரிய தப்பு. கண்டம் உண்டு, மரணம் இல்லை. ஆயுள் பங்கம் இல்லை, ஆயுள் கண்டம் உண்டு, அதை தாண்டினால் மரணம் இல்லை. ஆக இப்படிப்பட்ட அருமையான பாக்யஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து விட்டால் செவ்வாய் குருவுடைய ராசிக்கு பல பதவிகளையும் தந்தையாரினுடைய லெகசி என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களை ஆளக்கூடிய தன்மைகளையும் தருகிறார். 10ஆம் வீடு கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசி என்பவர்களுக்கு சகலவிதமான யோகங்களையும் தருவார். கேந்திரத்தில் 5ஆம் அதிபதி 10ல போய் உட்கார். தொழில்ல நேத்து போய் நீங்க தொழில தனுசு ராசி என்பவர்கள் உட்கார்ந்தால் 40 வருஷமா உட்கார்ந்து 4 நிமிஷம் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் செவ்வாய் உட்கார்ந்தார் என்றால் சில வருமான பிளக்சுவேஷன்ஸ், இன்கம் பிளக்சுவேஷன்ஸ், அபரிவிதமான இன்கம், திடீர்னு ஒண்ணுமே இல்லை, இந்த மாற்றங்களை தருகிறார். 12ஆம் வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்து விட்டால் தனுசு ராசிக்கு ராஜாதி ராஜயோகங்களை தருகிறார். 5ஆம் இடத்து அதிபதி 12ல மறைஞ்சில்லாமா? ஆட்சி ஆயிட்டா அது மறைவில்லை. எந்த ஒரு கிரகமும் 6, 8, 12ல உட்கார்ந்து ஆட்சி ஆயிட்டா கூட அது மறைவாகாது. குரு பார்வை வந்துட்டா மறைவில்லை. சுக்கிரனுடைய சேர்க்கை வந்து விட்டால் மரணம் இல்லை. சுக்கிரனுடைய சேர்க்கை வந்து விட்டா மறைவில்லை. தனித்த புதனுடைய பார்வை இருந்தா மறைவில்லை. சந்திர கேந்திரத்தில் இருந்தா மறைவில்லை. இப்படி ஜோதிடத்தில் விதிவிலக்குகள் லட்சம். இப்ப இவ்வளவு நேரம் டெக்னிக்கலா பேசிட்டு வந்தோம். செவ்வாய் தனுசு ராசிக்கு என்னெல்லாம் பண்ணுவார் ஒரு கட்டத்தில் இருந்தாலும் சொன்னோம். முக்கியமா செவ்வாயுடைய குணம், தனுசு ராசிக்காரர்கள் எப்பப்ப கீழே விழுறாங்களோ வாழ்க்கையில நினைச்சு வச்சுங்க, அன்னைக்கு யார் வருவா? முருகன் வரும். முருகன் யாரு? செவ்வாய். தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை. சூப்பர் ஸ்டார் சொன்ன பாடல். தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை. அது என்னைக்கு உணர்வாங்க தெரியுமா? நிராயுதபாணியா 10 கோடி 20 கோடி சொத்து வச்சிருந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், இன்னைக்கு நிர்கதியா நிக்கிறேன், அப்ப ஒருத்தன் வருவான் தலையில முண்டாசை கட்டிட்டு, அவன் தான் கடவுள். அதுதான் செவ்வாய். மறுபடி 10 கோடியை 50 கோடியாக மாற்றுவான். இதைத்தான் தனுசு ராசிக்கு நுட்பமாக செவ்வாய் செய்வார். கொஞ்சம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலப்பெற்றிருந்தாலும் இதை செஞ்சிருவார். ஆக என் அன்புமிக்க தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு காணொளி வாழ்க்கையில் திருப்புமுனை காணொளியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. அவங்க கேட்டு அவங்க பிறப்பு ஜாதகத்தை சந்தேகம் இருக்குமானால் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை தான் முதல் படி. அந்த நம்பிக்கையின் மீது செவ்வாய்க்கு நம்பிக்கைன்னா ரொம்ப பிடிக்கும், முருகனுக்கு நம்பினா பிடிக்கும். நம்பிட்டா போறோம், அவன் அப்படியே கவுந்துடுவான். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி ஆயிடுவான் அந்த முருகப்பெருமான். அதனால நல்லபடியா இந்த காணொலியில் இருக்கக்கூடிய தகவலை அவங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஐயா மிக்க நன்றிங்கய்யா. வணக்கம்.